பிரியமான சகோதரங்களே, இந்த காணொளியூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலம் இறைவனுடைய அருளை பெறுகிற காலமாக இருக்கிறது. இந்த தவக்காலத்திலே நாங்கள் செபத்திலும் தவத்திலும் ஈகையிலும் பங்கெடுத்து இந்த தவக்காலத்தின் 3 தூண்களாகிய இப்பண்புகள் வழியாக நாங்கள் இறைவனோடு ஐக்கியமாகவும் அயலவரோடு அன்புறவோடு நமது உறவை வளப்படுத்தி கொள்ளவும், தனி மனிதர்களாக நாங்கள் இறைவனோடும் அயலவரோடும் ஒப்புரவாகி கொண்டு நம்மை வளர்த்தெடுக்கவும் இந்த தவக்காலம், இந்த அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம் நமக்கு அழைப்பு தருகிறது. அந்த வகையில் நாங்கள் மரபு ரீதியான பல்வேறு வகையான சப அனுபவங்களை பெற நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். எங்களுடைய நேரங்களை ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை நாங்கள் புலன்களை அடக்கி கொள்ள நாங்கள் எத்தனிக்கிறோம். நம்மிடம் இருப்பவற்றையும் உண்மையும் பிறருக்காக கொடுக்க நாங்கள் முன்வருகிறோம். அந்த வகையில் இன்றைய இந்த நாளிலே உங்களோடு இந்த செய்தியை பகிர்வதிலே மகிழ்வடைகிறோம். சில்லாலை கதிரை மாதா அன்னை ஆலயத்திலே எதிர்வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களிலே 21, 22, 23 நாட்கள் இந்த மார்ச் மாதத்திலே 2025 ஆண்டு தவக்கால தியானம் ஒன்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இந்தியாவிலிருந்து வருகிற அருட்பணி ஜெயக்குமார் அடிகளாரின் தலைமையில் இடம்பெற இருக்கிற இந்த நிகழ்வுக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் செபிக்க அழைத்து நிற்கிறோம். அத்தோடு அந்த நிகழ்விலே உங்கள் ஒவ்வொருவரையும் பங்கெடுக்க அன்போடு அழைத்து நிற்கின்றோம். வெள்ளி மாலை 5 மணி தொடக்கம் 8 மணி வரையிலும், சனி காலை 8 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரையும், ஞாயிறும் அதே போல் காலை 8 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரையும் இந்த 3 நாள் தவக்கால தியானத்தை இங்கே ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவரையும் வந்து பயன்பெற்று இறை அனுபவம் பெற்று உங்களுடைய தவக்கால பயணத்திலே ஆழம் பெற அழைத்து நிற்கின்றோம். ஆக வர விரும்புகிறவர்கள் நம்மோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுகிற பொழுது சனி, ஞாயிறு தினங்களிலே நாங்கள் இலவசமாக வழங்குகிற உணவை நாங்கள் போதிய அளவு தயார்படுத்த உங்களுடைய முன்பதிவுகளை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்விலே பங்கெடுக்க விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையாகி என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் குறுஞ்செய்தி ஊடாகவோ அல்லது தொலைபேசி ஊடாக அழைப்பை கொடுத்தோ உங்கள் சார்பாக எத்தனை பேர் இந்த வழிபாடுகளிலே தியானங்களிலே பங்கெடுக்க இருக்கிறீர்கள் என்பதை நமக்கு அறிய தருமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 0776188008. நன்றி. இறைவனுடைய ஆசீர் உங்களோடு இந்த நாட்களில் என்றும் இருப்பதாக.